திருமணம் செய்வதில் தடை நீங்க இதுவரை பலவிதமான விரதங்கள், பரிகாரங்கள், கோயில்களுக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் அப்படி எந்தவிதமான பரிகாரமும் செய்யாமல், எந்த சிரமமும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் உடனே திருமணம் கைகூடும். ஆம், திருமழபாடியில் உள்ள இந்த ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டுமே சென்று வந்தால் போதும். அது எந்த கோயில், எந்த நாளில் சென்று வழிபடுவது சிறப்பு என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் திருமழபாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற 54வது சிவாலயமாகும். இந்த ஆலயம் நந்தி தேவருக்கு திருமணம் நடந்த ஆலயமாகவும், நோய்களை தீர்க்கும் வைத்தியநாதராக சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இடமாகவும் போற்றப்படுகிறது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோயில் நந்தி வழிபாட்டிற்குரிய சிறப்பு வாய்ந்த ஆலயமாகும். அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு சென்று வழிபட்டால் உடனே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆம், நந்தி பார்க்க முந்தி கல்யாணம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அது இந்த திருமழபாடி நந்தியம் பெருமாளின் மகிமையை குறித்தே சொல்லப்பட்டது. இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், நந்தியம் பெருமாளுக்கும் சுயாம்பிகைக்கும் சிவனே திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து திருமழபாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயாரப்பரே நந்தி தேவருக்கும் வியாக்கிரபாத முனிவரின் மகளான சுயாசாம்பிகைக்கு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணம் நடத்தி வைத்தார் என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஆண்டுதோறும் இத்தலத்தில் நந்தி திருமணம் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுவதற்கு முன்பாக திருவையாறு அந்தனர் குறிச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பிறப்பு விழா நடைபெறுவது வழக்கம். வேதங்கள் முழங்க மேலதாள இன்னிசை கச்சேரியோடு நந்தி பெருமான் பிறப்பு விழா நடைபெறும். அத்துடன் அன்று மாலை அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் ஆலயத்தில் நந்திய பெருமானுக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறும். அப்படி பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டவுடன் மறுநாள் காலை ஐயாரப்பர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திய பெருமான் பட்டு வேட்டி சட்டை அணிந்து மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்திலும் அமர்ந்து வான வேடிக்கையுடன் திருவையாற்றில் இருந்து புறப்பட்டு அரியலூர் மாவட்டம் திருமழபாடிக்கு சென்றடைவார்கள். அன்று இரவே திருமழபாடியில் நந்திய பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் சுற்றுவட்டத்தில் உள்ள கிராம மக்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள். இந்த திருமழபாடி ஆலயத்தில் சிவன் வைத்தியநாத சுவாமி தாயார் சுந்தராம்பிகையுடன் காட்சியளிக்கிறார். திருவள்ளுவருக்கு 750 கிலோ எடை கொண்ட வெண்கல சிலை இந்த சிவாலயத்தில் தான் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கு நந்தி தேவர் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அத்துடன் மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், திருமண கோலத்தில் நந்திய பெருமாள் காட்சியளிக்கும் ஒரே ஆலயமும் இதுதான்.